ஸ்நாக்ஸ் சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெஜிடபிள் சாண்ட்விச். ரொம்ப டேஸ்டான வெஜிடபிள் சாண்ட்விச்சை செய்கிறதுக்கு நான் இங்கே தயிர் எடுத்திருக்கேன். தயிர்ன்றதுனால இதை நீங்கள் ரொம்ப கிராண்டடாக எடுத்துக்க வேணாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் வீட்டில் உர ஊற்றிருக்கீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா புளிப்பு இல்லாத நல்லா திக்கான கர்ட் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 இல்லைன்னா 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இது மேலே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை, அப்புறம் கேரட் துருவுனது, இது கூட கொஞ்சமாக ஒரிகானோ, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், அப்புறம் ரெட் சில்லி சாஸ், அது கூட கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா தயிர் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சூப்பரான டேஸ்ட்டான ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. சீரியஸாக இதை தயிர்ன்றதுனால இதை நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப டேஸ்ட்டான டிஷ் இது. ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாகவே சூப்பராக இருக்கும். ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சாண்ட்விச் ரெடி பண்ணுறதுக்கு பிரெட் ஸ்லைசஸில் ஒரு ஸ்லைஸ் மேலே நம்ம ஃபில்லிங்கை அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க. பிரெட் ஃபுல்லாகவே அந்த ஃபில்லிங்கை ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இது மேலே உங்களுக்கு விருப்பமான சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே நான் சீஸ் ஆட் பண்ணிவிட்டு இது மேலே இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டையும் வச்சு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாண்ட்விச் மேக்கர் இருந்துச்சுன்னா சாண்ட்விச் மேக்கரில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி தோசைக்கல்லில் போட்டு காட்டுறேன். ஸோ தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விச் இது மேலே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி அப்படியே ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே ஜென்டலாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சீஸ் நல்லாவே மெல்ட் ஆகி அந்த வெஜிடபிளோட நல்லா கோட் ஆகிடும். ஸோ 2 சைடுமே இந்த மாதிரி அமுக்கி விட்டு ஜென்டலாக வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா சூப்பரான வெஜிடபிள் சாண்ட்விச், அதுவும் கர்ட் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். நல்லா சூப்பர் சீஸியாக நல்லா ஸ்ட்ரெச்சபிளான சீஸோடு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸ்நாக்ஸ் டைமில் வயிறு ஃபில்லிங்காக இது இருக்கும். ஒன்று சாப்பிட்டா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ஹாப்பி குக்கிங்.